ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிக்கு பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. 2 மாவட்டத்துக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திருநெல்வேலி சுகாதார மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பில் அறிவிச்சிருக்காங்க. எந்தமான பதவினா ஃபஸ்ட்டு நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன், அதாவது எந்தமான ஸ்கீம்லேருந்து வேலையை கொடுத்துருக்கான மாதிரி ஸ்கீம் பார்த்துக்கோங்க. எந்தமான பதவி கேட்டிருக்காங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட், ஸோ கம்ப்யூட்டர் கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 13,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷனில் மட்டும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி எஸ்பிஹெச் அந்த ஸ்கீமில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது இனி கிராஜுவேட் முடிச்சிருக்கலாம் வித் நீங்கள் டிப்ளமோக்கான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தா ஹேரிங் பேஸில் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி. திரும்ப டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டென்டல் சர்ஜியன் கேட்டிருக்காங்க, 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிடிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் அந்த தமிழ்நாடு டென்டல் கவுன்சிலில் பதிவு பண்ணுன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 34,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். வித் டென்டல் ஹைஜீனிக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 13,800 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆடியோலஜிஸ்ட் மற்றும் ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரியில் ஸ்பீச் மற்றும் லாங்குவேஜ் பேத்தாலஜி கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷனுக்கான கவுன்சிலர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி நியூட்ரிஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்காங்க. வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, 18,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஐடி கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி ஐடி முடிச்சவங்க அல்லது பிஇ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 21,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் முடித்தவங்க, டென்டல் முடித்தவங்க, ஆயுஷ் முடித்தவங்க, பாராமெடிக்கல் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வித் 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, 60,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ ரேடியோ டைனமிக்ஸ் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 8,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஓடி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸில் தேட்டர் அசிஸ்டன்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 6,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நர்சிங் அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க, 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட்கான கோர்ஸ் முடிச்சிருந்தாவே போதுமானது, 6,000 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஓடி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் ஓடி டெக்னீஷியன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வித் எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 12,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு டென்டல் முடித்தவங்க, ஆயுஷ் முடித்தவங்க, நர்சிங் முடித்தவங்க, சோல் சயின்ஸ் முடித்தவங்க, லைஃப் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 40,000 சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்ஏ சோஷியல் ஒர்க் முடித்தவங்க அல்லது மெடிக்கல் மற்றும் சைக்காட்ரிக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க, சைக்காலஜி முடித்தவங்க, சோஷியாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 18,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே இருந்தால் உனானிலேருந்து அதுக்கு நீங்கள்
அந்த உனானிக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதேமாரி ஹோமியோபதி கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஹோமியோபதி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் சித்தா கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் சித்தா படி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தெரப்பெட்டிக் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ஃபீமேல் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் நர்சிங் தெரபிஸ்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சித்தா டாக்டர் கன்சல்ட் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் சித்தா முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்பென்சரை பொறுத்த வரைக்கும் டிஃபார்ம் முடிச்சிருங்க, அதேமாரி இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மொத்தமாக 25 பதவி கொடுத்துருக்காங்க, 38 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த பதவி வந்து பார்த்தா ஒரு டெம்பரரி ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாதுன்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 27/1/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தேன் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ எந்த பொசிஷன் அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க, எக்கச்சக்கமான பதவி கொடுத்துருக்காங்க, 25 பதவி. நீங்கள் எந்த பதவி அப்ளை பண்ண போகிறோம் அந்த பதவியை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்திருக்கேன் கேட்டுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிட்டே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொரியரில் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, முழுக்க ஆன்லைனில் தான் இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்லைனில் உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள், தேசிய நல்வாழ்வு மையத்தில் உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்த மாதிரி பதவி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் மேனேஜர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உனானி முடித்தவங்க, சித்தா முடித்தவங்க அந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 30,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டேட்டா அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஐடியில் வந்து பிசிஏ முடித்தவங்க, பிபிஏ பிஎஸ்சிஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி சைக்காலஜி முடித்தவங்க, எம்ஃபில் கிளினிக்கல் சைக்காலஜி முடித்தவங்க, எம்ஏ எம்எஸ்சி சைக்காலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 18,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சேம் அதேமாரி சைக்காலஜிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு வட்டார தரவு உள்ளீட்டாளர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியை பொறுத்திருக்க மேத்தமேட்டிக்ஸ் வித் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அது கூடவே டைப்ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எனி கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், வித் எம்எஸ் ஆஃபீஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இயன்முறை மருத்துவர் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இடைநிலை சுகாதார பணியாளர் கேட்டிருக்காங்க, 3 வேக்கன்சி மக்களை தெரியும் மருத்துவத்தில். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா டிப்ளமோவில் வந்து ஜிஎன்எம் முடிச்சவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 18,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிளீனரை வந்து கேட்டிருக்காங்க, மொபைல் ஹெல்த் கிளினிக்கில். இதுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணவே போதுமானது, 8,500 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஜிஎன்எம் முடித்தவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் லேப் டெக்னீஷியன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தா பல்நோக்கு சுகாதார பணியாளர் கேட்டிருக்காங்க ஆனில். அதுக்கப்புறம் சுகாதார ஆய்வாளர் கேட்டிருக்காங்க, நிலை 2ல் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா 12th பாஸ் பண்ணணும். 12th வந்து பார்த்தா பயாலஜி அல்லது பாட்னி மற்றும் ஜுவாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது கூடவே நீங்கள் 2 இயர்ஸ்க்கான மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் முடித்தவங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நகர சுகாதார செவிலியர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸ், அந்த ட்ரைனிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் நுண்கதிர் வீச்சாளர் கேட்டிருக்காங்க, 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் முடிச்சிருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி டெக்னீஷியன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உளவியலாளர் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் சைக்காலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், எம்எஸ்டபிள்யூ முடிச்சவங்க அல்லது சைக்காலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பல் மருத்துவர் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் பிடிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ 17 பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க.
உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் மார்க் ஷீட் மற்றும் இருப்பிட சான்று கேட்டிருக்காங்க, ஜாதி சான்று கேட்டிருக்காங்க, மாற்றுத்திறனாளி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த பதியம் ஒரு டெம்பரரி ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அல்லது பார்த்தீங்கன்னா நேரடாவோ தபால் மூலம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 8/2/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கும். ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க ஃபஸ்ட் டிசைட் பண்ணிட்டு அதேமாதிரி எந்த எல்சோசிட்டின்றதை கொடுத்துட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து ஸோ கேட்டுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு ஜெராக்ஸாக நீங்கள் கொரியர் மூலமாக வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. 2 டிஸ்ட்ரிக்டான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. 2 டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் யாராலும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் அப்ளை பண்ணுறதை வந்து கொடுக்கல. ஸோ யார் வேணாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தா மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ணிட்டு தான் வராங்க. அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க நம்ம இன்னொரு சேனல் இருக்குது பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸும் ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.